ரகுமான் சாரும் மணிரத்னம் சாரும் 2 பேருமே சேரும்போது ஒரு மேஜிக் ஒன்று நடக்கும். அதில் இன்னொரு மேஜிக் என்னன்னு சொன்னீங்கன்னா, மேரேஜ் சாங்ஸ். உங்களோட நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கல்யாணத்தை பேஸ் பண்ணி ஒரு பாட்டு வர்றது வந்து ரொம்ப வந்து அது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுது. ஸோ தக் லைஃப்லையுமே சேர்ந்து அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. அதை நீங்கள் பிளான் பண்ணதா இல்லை ஆட்டோமேட்டிக் அதுக்கேற்ற மாதிரி நடக்குதா? அதை வந்து இப்போ எல்லாரும் சுட்டி காட்டும் போது தான் எனக்கே தெரியுது, ஆஹா இப்படி மாட்டிக்கிட்டோமே. நான் ஸ்டோரி பண்ணேன் சார், மணி சார் மேரேஜ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? அதான் நீங்கள் தான் வந்து காட்டி கொடுத்துருக்கீங்க. இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். மேரேஜ் ஆனால் வந்து ஒரு செலிப்ரேஷன் இல்லை ஒரு கொண்டாட்டம். ஸோ பாட்டு அதுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப ஈஸி. அது வந்து ஒரு ஹோல் வேர்ல்டு கிரியேட் பண்ணுது. ஒரு வேர்ல்டுக்குள்ளே ஒரு வேர்ல்டு, அதுக்குள்ளே நடக்க செலிப்ரேஷன். இதில் நிறையா இன்டராக்ஷன் வரலாம். இதுக்குள்ளே நிறைய கதை கேரக்டர்ஸ் மிங்கிள் ஆகலாம். அதுக்கு நடுவில் கதை வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அது வந்து எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணுது. இன்னும் ஒரு செலிப்ரேஷனாகவும் இருக்குது, ஒரு கதை நகர்த்துற டூலாகவும் இருக்குது, ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்கு நடுவில் 2 பேரோட எமோஷனை பற்றி பேச முடிகிற டூலாகவும் இருக்குது. ஸோ அதனால வந்து அது ரொம்ப ஈஸியாக வந்து கதைக்குள்ளே வந்து